எல்லா வரலாறும் நாளாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே எல்லாவற்றிற்கும் ஆணிவேராக இருக்கிறது. அதனால் வேதாகமம் இது சத்தியம் என்பதை நிரூபிக்கும் புஸ்தகமாக, சாட்சி புஸ்தகமாக நாளாகமம் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 14ஆம் அதிகாரம். நாளாகம புஸ்தகம் என்பது ஒரு சாட்சி நூல் என்று சொல்லலாம். முழு வேதாகமத்தையும் உறுதிப்படுத்தக்கூடிய சாட்சியாக நாளாகம புஸ்தகம் இருக்கிறது. இதில் ஆதாம் முதல் வம்ச வரலாறுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் இந்த நாளாகம புஸ்தகத்தில், அதாவது ஆதாம் முதல் 12 கோத்திரங்களாக இஸ்ரவேலர் பிரிந்து அவர்களுடைய பிள்ளைகளின் பல தலைமுறைகள் வரைக்கும் இந்த புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பேர பிள்ளைகள் என்று 10 தலைமுறைகள் வருகிறது நோவா வரைக்கும். நோவா ஐயா 10வது தலைமுறையாக ஆதாமுக்கு பிறக்கிறார். நோவா ஐயாவில் இருந்து தலைமுறைகள் வர வர சேம், காம், யாப்பேத் அவர்களுடைய வம்ச வழியில், சேமின் வழியில் பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்களுடைய வம்சத்தில் ஆபிரகாம் ஐயா வரைக்கும் 10 தலைமுறைகள். ஆதாம் முதல் நோவா வரைக்கும் 10 தலைமுறைகளும், நோவா ஐயா முதல் ஆபிரகாம் ஐயா வரைக்கும் 10 தலைமுறைகளும், 20 தலைமுறைகள் வரைக்கும் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆபிரகாம் ஐயாவின் குமாரன் ஈசாக்கு, ஈசாக்கு ஐயாவின் குமாரன் யாக்கோபு, இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஐயாவின் பிள்ளைகள் 12 கோத்திரத்தார், அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் வம்ச வழியில் வருபவர்களே கர்த்தருடைய ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி பிறப்பின் அடிப்படையில் வம்ச வரலாறு இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதாகம பகுதி என்பது பொதுவாக அதிகமாக கிறிஸ்தவர்கள் படிக்காத பகுதியாய் இருக்கிறது. பெயர்கள் கொடுக்கப்பட்டிருப்பதினால் அதிகமாக ஒதுக்கி விடுவதுண்டு. ஆனால் எல்லாவித வேதாகமத்தின் காரியங்களும் தாங்கி பிடிக்கிற வேர் போல இந்த நாளாகம புஸ்தகம் இருக்கிறது. நாளாகம புஸ்தகம் தான் எல்லாவற்றிற்கும் வேறாய் இருக்கிறது. அவர்களுடைய மனிதர்களின் வரலாற்றையும் மற்ற காரியங்களையும் மற்ற புஸ்தகத்தில் படிக்கிறோம். அவர்கள் சொல்லியது, அவர்கள் வாழ்க்கை முறைகள், கர்த்தர் பேசியது போன்ற காரியங்கள். ஆனால் இவர்கள் யார், வேதாகம புஸ்தகத்தில் பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறவர்கள் யார் என்பது எல்லா வரலாறும் நாளாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவே எல்லாவற்றிற்கும் ஆணிவேராக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமமாகிய பைபிளை நாம் விசுவாசிப்பதற்கு சாட்சி சொல்லுகிற நூலாகவும் நாளாகம புஸ்தகம் இருக்கிறது. நாளாகமம் சாட்சி சொல்லுகிறது, இவர்கள் யார், இவர்கள் இது உண்மைதான், வேதாகமம் சத்தியம் என்பதை நிரூபிக்கிற புஸ்தகமாக ஒவ்வொருவருடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தலைமுறைகள் வேதாகமத்தில் ஆதாமை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது, நோவாயை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பலரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்களெல்லாம் யார், இவர்களுடைய வம்சம் என்ன, இவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்ற வரலாறு நாளாகம புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் வேதாகமம் இது சத்தியம் என்பதை நிரூபிக்கும் புஸ்தகமாக, சாட்சி புஸ்தகமாக நாளாகமம் இருக்கிறது. அதனால் தயவு கூர்ந்து எல்லோரும் இந்த புஸ்தகத்தை படித்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பைபிளில் எந்த புஸ்தகத்தையும் ஒதுக்கக்கூடாது. எல்லாவற்றையும் படிக்கும் பொழுதுதான் முழுமையான அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வெளிப்படுத்துதலையும் புரிந்து கொள்ள முடியும். அரைகுறையாக செய்யக்கூடாது. ஆபிரகாம் ஐயாவின் குமாரர் ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரர் யாக்கோபு என்னும் இஸ்ரவேல். அவருக்கு 12 பிள்ளைகள். அவர்கள் 12 கோத்திரத்தாராக இஸ்ரவேலர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படியாக கர்த்தருடைய ஜனங்கள் இந்த பூமியில் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இவர்களுடைய வம்சங்களில் இன்று உலகெங்கும் இஸ்ரவேலர்கள் நிரம்பி இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லோரும் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இது 2ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இஸ்ரவேல், யாக்கோபு என்னும் இஸ்ரவேல். யாக்கோபு ஆபிரகாம் ஐயாவுடைய பேர பிள்ளையா இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருக்கு கர்த்தர் இஸ்ரவேல் எனும் பெயர் தருகிறார். அவருக்கு 12 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தார். அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திர பிதாக்களாக எண்ணப்படுகிறார்கள். அவர்களுடைய வம்சங்களே இஸ்ரவேலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேலரின் வம்ச வரலாற்றை குறித்து இந்த வேத பகுதியில் 2ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3ஆம் அதிகாரம், நாளாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் தாவீது ராஜாவின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரின் பிள்ளைகளான இஸ்ரவேலின் 12 பிள்ளைகளில் இருவர், ரூபன், சிமியோன், இந்த இருவரை பற்றியும் அவர்களுடைய வம்ச வரலாறு பற்றியும் இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 5ஆம் அதிகாரத்தில் ரூபன் கோத்திரத்தின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரூபன் இஸ்ரவேலின் ஒரு பிள்ளையாக, மூத்த பிள்ளையாக இருக்கிறார். அவர்தான் முதல் பிறந்தவர். அவருடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் லேவி கோத்திரத்தார், லேவியர்கள் என்பவர்கள் கர்த்தருடைய ஆசாரிய பணி செய்வதற்காக பிரித்தெடுக்கப்பட்ட கோத்திரமாய் இருக்கிறது. இஸ்ரவேலின் 12 பிள்ளைகளில் 2 பிள்ளைகளான இசக்கார், பென்யமீன் என்பவர்களுடைய வம்ச வரலாறு இந்த 7ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேலரின் பென்யமீன் கோத்திரத்து வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளாகம புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் யூதா கோத்திரம் பாபிலோனுக்கு புறப்பட்டு போன காலமாய் இருக்கிறது. அதை பற்றி குறிப்பிடப்படுகிறது. இந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் எண்ணப்பட்டார்கள். இந்த செய்திகள் இந்த 9ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாளாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் பென்யமீன் கோத்திரத்து ராஜாவான இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுல். அந்த சவுல் ராஜா, அதாவது இந்த சவுல் ராஜாவின் காலத்தில் 12 கோத்திரத்தாரும் ஒரே தேசமாக இருந்தார்கள். பென்யமீன் கோத்திரத்திலிருந்து புறப்பட்ட கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சவுல் என்பவர் ராஜாவாக அரசாண்டார். சவுல் ராஜா அரசாண்டு கொண்டு இருக்கும் போது அவருடைய ராஜ்யபாரத்தை குறித்தும் அவர் மரணம் அடைந்த செய்தியை குறித்தும் இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ராஜாக்களின் புஸ்தகம் தியானிக்கும் பொழுது இந்த சவுல் ராஜாவை குறித்து ஏற்கனவே நாம் செய்திகளில் தியானித்திருக்கிறோம். அதை பார்த்து நாம் இந்த 10ஆம் அதிகாரத்தில் சவுல் ராஜாவின் மரணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி மரணம் அடைந்தார் என்ற செய்தி நாம் தெரிந்து கொள்ளலாம். 11ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம் நாளாகம புஸ்தகத்தில் இந்த வேத பகுதியில் தாவீது ராஜாவின் ராஜ்யபாரம் குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ராஜா எப்படி அரசாண்டார், அவருடைய பராக்கிரமசாலிகள் யார் யார், அவர்கள் எப்படியெல்லாம் தாவீது ராஜா கூட இருந்து பணிபுரிந்தார்கள் என்பதை குறித்து விளக்கமாக இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே ராஜாக்களின் புஸ்தகம் தியானிக்கும் போது இவைகளை தியானித்திருப்பதினால் அதை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வேத பகுதியையும் படித்து பார்த்து தெரிந்து. அடுத்தது நாளாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக அவர் எடுத்த முயற்சிகள், அவர்கள் அந்த பெட்டியை பரிசுத்தமாய் கொண்டு வர வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்டு வந்தார். வரும் வழியில் ஊசா என்பவர் பெட்டியை சாயும் போது அதை பிடிப்பதற்காக கையை நீட்டினார். அவர் பிடிக்கவில்லை, கையை நீட்டினார். அப்பொழுது அவர் அடிக்கப்பட்டு, கர்த்தரால் அடிக்கப்பட்டு மரணம் அடைந்தார். ஊசா அந்த இடத்தில் மரணம் அடைந்தார். அந்த இடத்திற்கு பேரே சூசா என்று தாவீது ராஜா பெயர் வைத்தார். அந்த இடத்தை, அந்த செய்தியை குறித்து இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே இந்த வேத பகுதிகளை ராஜாக்களின் புஸ்தகத்தில் தியானித்திருக்கிறோம். அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நாளாகம புஸ்தகத்தின் 14ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தருடன் தாவீது ராஜா யுத்தம் செய்து வெற்றி பெற்றார். இந்த சம்பவங்கள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை கூட இருந்ததினால் கர்த்தருடைய முழு ஆசீர்வாதம் தாவீது ராஜாவுக்கு இருந்தது. ஏனென்றால் தாவீது ராஜா கர்த்தருக்கு ஏற்றபடி, கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றபடி அவருடைய வாழ்க்கை இருந்தது. அவர் அப்படி வாழ்ந்தார். அந்த காரியத்தை நினைத்து ஒரு ஊரில் பார்வையற்ற 4 பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு யானையை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. ஒரு முறை அவர்கள் தெருவின் வழியாய் யானை சென்றது. அப்பொழுது இவர்கள் போய் தொட்டு பார்க்கலாம் என்று ஆசைப்பட்டு, இவர்கள் பார்வையற்றவர்களானதால் அவர்கள் தொட்டு பார்க்க சென்றார். ஒருவர் வாளை தொட்டு பார்த்துவிட்டு அதை பார்த்து
ஒருவர் யானையின் முன்பக்கம் சென்றார். அவர் தும்பிக்கையை தொட்டு பார்த்து, யானை தூண் போல இருக்கிறது என்றார். ஒருவர் யானையின் காதை தொட்டு பார்த்துவிட்டு, யானை முரம் போல இருக்கிறது என்று சொன்னார். ஒருவர் யானையின் வயிற்றை தொட்டு பார்த்துவிட்டு, யானை பானை போல இருக்கும் என்று சொன்னார். ஒருவர் யானையின் வாலை தொட்டு பார்த்துவிட்டு, அது ஒரு மரத்தின் கிளை போல இப்படியாக இருக்கிறது என்று சொன்னார். இப்படி ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி சொன்னார். ஆனால் உண்மையில் யானை என்பது என்ன? அது நமக்கு தெரியும். அது எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். அதே போலதான் வேதாகம புஸ்தகத்தை ஒரு வசனத்தை மட்டும், ஒரு சில வசனங்களை மட்டும் படித்துக் கொண்டு, அதை மட்டும் தெரிந்து வைத்துக் கொண்டு, நாம் ஒவ்வொரு கற்பனைகள் செய்து கொண்டு, இப்படிதான் கர்த்தர் இப்படிதான் செய்வார், அவருக்கு இதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்காது என்று முடிவெடுத்துக் கொள்கிறோம். ஒரு காரியத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வேத வசனம் நம்மை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. நாம் யார் என்பதையும், கர்த்தர் யார் என்பதையும் வெளிப்படுத்துகிறது. அண்ட சராசரமும் என்ன என்பதையும், நாம் எப்படி பிறந்தோம், எப்படி போகிறோம், எங்கு செல்கிறோம் போன்ற நம்முடைய வாழ்க்கையை பற்றின எல்லா செய்திகளையும் வேதாகம புஸ்தகம் கொடுக்கிறது. அப்படி பார்க்கும்போது ஆதியாகமத்தில் உலக சிருஷ்டிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல நாளாகம புஸ்தகத்தில் மனித வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதனின் முதல் மனிதனிலிருந்து இஸ்ரவேலரின் வரைக்கும் பல தலைமுறைகளாக 2000 3000 வருட வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்ததாக இஸ்ரவேலர்கள், அதன் பின்பு வந்த வம்ச வரலாறு எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இஸ்ரவேலர்களிடத்தில் இருக்கிறது. இப்படியாக இந்த உலக வரலாற்றை பார்க்கும்போது கிமு கிபி என்று பிரித்துதான் நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து பிறப்பதற்கு முன் என்றும், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் என்றும். இப்படியாக கால பரிமாணங்களை அறிந்து கொள்வதற்கும் தேவையான எல்லா உண்மையான செய்திகளையும், பொய் செய்தி அல்ல, கற்பனை அல்ல, கதை அல்ல, சத்தியமான உண்மை வேதாகம புஸ்தகம் சத்தியம் 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 சத்தியமான உண்மை மட்டுமே அங்கு இருக்கிறது. பொய்யும் புரட்டும் அதில் இல்லை. மனிதனின் கற்பனைகள் அங்கு இல்லை. கர்த்தருடைய சத்தியமான வார்த்தைகள், கர்த்தருடைய செயல்கள் மட்டுமே அதில் இருக்கிறது. அதை புரிந்து கொள்வோம். நாளாகம புஸ்தகம் எல்லா வேத பகுதிகளையும் உறுதிப்படுத்தும் ஒரு சாட்சி புஸ்தகமாக இருக்கிறது. அதை படித்து தெரிந்து கொள்வோம். நாம் அதை கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வேண்டியது அவசியம். அதனால் தான் வேதாகம புஸ்தகத்தை எப்பொழுதும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் முழுமையாக வரிசையாக படிக்க வேண்டும். அப்படி ஒவ்வொரு மனிதனும் வருடத்தில் ஒரு முறையாவது ஒரு வேதாகமத்தில் படிக்க வேண்டும். நாம் கர்த்தரால் படைக்கப்பட்டவர்கள். நம்முடைய ஜீவன் அவர் கைகளில் இருக்கிறது. அவரால் எடுத்துக்கொள்ளப்பட போகிறவர்கள். நம் ஜீவன் அவரால் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. அப்படி இருக்க அவரை மறந்து உலகத்தை நினைத்து வாழ்கிற வாழ்க்கை அல்ல. எப்பொழுதும் கர்த்தரை நினைத்து அவருடைய வல்லமையை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற வாழ்க்கை, நாம் யார் என்பதை தெரிந்து கொண்டு வாழ்வது மிக முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் அவரால் படைக்கப்பட்டவர்கள் என்று உண்மை தெரியாமல் உலக மயக்கத்தில் மயங்கி திரிவது போதையில் நடக்கிற மனிதன், சாராயத்தினால் போதையை ஏறி நடந்து போகிற ஒரு மனிதனுக்கு ஒப்பாக மனித வாழ்க்கை இன்று வாழ்ந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. உலகம் அந்த பாதையில் மனிதனை இழுத்து செல்கிறது. அதில் மூழ்கி போகாமல் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், மதுபானம் அருந்தாத தெளிந்த நிலையில் இருக்கிற மனிதனை போல நம்முடைய மனம் தெளிந்திருக்க வேண்டும். வேதாகமத்தை முழுமையாய் வாசிப்போம். கர்த்தரை அறிந்து கொள்வோம். நம்மை அறிந்து கொள்வோம். பரிசுத்தமாய் வாழ்ந்து நம் வாழ்க்கையின் பொருளை அறிந்து நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள, வாழ்க்கையின் வெற்றி இவ்வுலகத்தில் இல்லை, அது நித்திய ஜீவனை அடைவதிலேயே இருக்கிறது. இந்த உண்மையான வெற்றியை பெற நாம் போராடுவோம். அதற்கான கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு வெற்றி பெற்று ஜீவ கிரீடத்தை பெறுவோம். 1 நாளாகமம் 15, 16 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வர நினைக்கிறார். அதாவது தாவீதின் நகரம் என்று ஒரு இடத்தை ஏற்படுத்தி
அங்கு வீடுகளை கட்டி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைப்பதற்காக ஒரு ஸ்தலத்தையும் தாவீது ராஜா ஏற்படுத்தி இருந்தார். இதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வர நினைத்து அப்படியே செய்தார். அப்படியே அதை கொண்டு வரும் பொழுது ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி மாடுகளை கட்டி 2 பேரை ஓட்டி வர செய்து கர்த்தருக்கு கனப்படுத்தி ஆடி பாடி கர்த்தருக்கு கீத வாத்தியங்களை வாசித்து உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். ஆனால் அப்பொழுது அந்த வரும் வழியில் மாடுகள் மிரண்டு போகிறது. அப்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டி சற்று சாய போகிறது என்ற நிலையில் ஊசாய் என்பவர், அந்த ரதத்தை ஓட்டிக்கொண்டு வந்தவர், அவர் அதை பிடிக்க நினைக்கிறார். கையை நீட்டுகிறார், பிடிக்கவில்லை, தொடவும் இல்லை. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தொடவில்லை, தொடுவதற்காக நீட்டுகிறார், தாங்கி பிடிப்பதற்காக. அப்பொழுது கர்த்தர் கோபம் கொண்டு அந்த இடத்தில் அந்த மனிதரை அடிக்கிறார். அந்த மனிதன் அங்கேயே இறந்து விடுகிறார். ஊசாய் என்பவர் அந்த இடத்திற்கு தாவீது ராஜா பேரேஸ் ஊசாய் என்று பெயர் வைத்து அதன் பின்பு அந்த பெட்டியை எடுத்து போகாமல் அங்கேயே ஒருவர் வீட்டில் வைத்து விடுகிறார். 3 மாதம் அங்கே வைத்திருந்து பின்பு அந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தாவீது நகரத்திற்கு கொண்டு வர நினைக்கிறார். இந்த 2வது முறை கொண்டு வரும்போது அந்த 3 மாத காலத்தில் ஏன் இப்படி நடந்தது என்பதை குறித்து இவர்கள் விசாரித்து ஆராய்ந்திருக்கிறார்கள். இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய காரியம். நம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தால், துயரம் வந்தால், ஏதாவது காரியம் ஏற்பட்டால் எல்லோருக்கும் வருவதுதான், எனக்கு மட்டும் என்ன என்று நினைக்க கூடாது. நம் வாழ்க்கையில் ஒரு துன்பம் எந்த மனிதனுக்கு வந்தாலும் அதற்கு பின்பாக ஒரு பாவமோ ஏதாவது ஒரு தவறு செய்திருப்போம். பொதுவாக தவறுகளினால், நாம் செய்கிற பாவங்களினாலும் மீறுதல்களினாலும் தான் நமக்கு துன்பங்கள் வருகிறது. மகா பரிசுத்தவானாய் இருந்த யோபு ஐயாவுக்கு, அவர் உத்தமனாய் இருந்தார், அப்பொழுதுதான் அவருக்கு சோதனை வந்தது. பரிசுத்தவான்களுக்கே சோதனைகள் வரும். எல்லோரும் நம்மை பரிசுத்தவான்கள் என்று நினைத்துக் கொண்டு வரும் கஷ்டங்கள் எல்லாம் சோதனையாக வருகிறது என்று நினைக்க கூடாது. நம்முடைய பாவங்களின் நிமித்தம் நியாய தீர்ப்பாய் வருகிறது, அது சோதனையும் கூடதான். அதனால் நாம் அதை வென்று வர வேண்டும். அப்படிப்பட்ட சோதனைகள் வரும்போதும் கர்த்தரை விட்டு விலகாமல் நாம் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அதற்காக வருகிற நியாய தீர்ப்புகள் தான் அவை. இப்படியாக தாவீது ராஜா இந்த காரியத்தை அலசி ஆராய்ந்து பார்க்கிறார், ஏன் இப்படி நடந்தது என்று. அப்பொழுது நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை அவர்கள் கண்டறிகிறார்கள். அதாவது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது லேவியர்களால் சுமக்கப்பட வேண்டும். அதுவும் எந்தெந்த வேலையை யார் யார் செய்ய வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்தில் எந்தெந்த வேலையை யார் யார் செய்ய வேண்டும், உடன்படிக்கை பெட்டியை கோகாத் புத்திரர், அதாவது லேவி கோத்திரத்தை சேர்ந்த கோகாத்தின் வம்சத்தார் தான் சுமக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாவீது ராஜா தெரிந்து கொண்டு அதன் பின்பாக இந்த முறை 2வது முறை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்து வருவதற்காக லேவியர்களில் 750 பேரை தெரிந்து கொள்கிறார். சுமார் 750 பேரை தெரிந்து கொண்டு அதாவது லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒவ்வொரு வம்சத்தாரிலும் 150 பேர், 200 பேர் என்று தெரிந்து கொண்டு மொத்தம் லேவியர்கள் சுமார் 750 பேர் தெரிந்து கொண்டு அவர்கள் எல்லோரையும் ஆசாரிய பணியை செய்ய வைக்கிறார். அதற்கு முன்பாக, இந்த வேலையை நீங்கள் செய்வதற்கு முன்பாக அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள் என்று. சுத்திகரிப்பு என்றால் கர்த்தருடைய வேலையை செய்கிற லேவியர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்களை அவர்கள் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். 7 நாள் அவர்கள் விரதம் இருக்க வேண்டும். அதாவது அவர்கள் சுத்தமாக வீடுகளுக்கு செல்லக்கூடாது. கர்த்தருடைய சன்னதியிலேயே இருந்து, தேவாலயத்திலேயே இருந்து அவர்கள் சுத்தமாக அவர்கள் கர்த்தரை தியானித்துக் கொண்டிருந்து அவங்கள் இருதயம், அவருடைய சரீரம் எல்லாம் பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும். இப்படியாக சுத்திகரித்துக் கொள்ளும்படி தாவீது ராஜா கட்டளை கொடுத்தார். அதை போலவே அந்த லேவியர்கள் செய்து ஆயத்தமானார்கள், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தாவீதின் நகரத்திற்கு வருவதற்காக. அப்படியே செய்யப்பட்டது. இப்படியாக தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை ஆரவாரத்தோடும் பாடல்களோடும் கீத வாத்தியத்தோடும் சந்தோஷமாக மிகவும் உற்சாகமாக எல்லோரும் கீத வாத்தியங்கள், நாதஸ்வரம், கிண்ணறம், கைத்தாளங்கள் போன்ற எல்லாவித இசை கருவிகளையும் வாசித்துக் கொண்டு
லேவியர்கள் எல்லாம் அங்கு வருவது, அங்கு எல்லாரும் முன்பாக பெட்டிக்கு முன்பாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக செல்கிறார்கள். தாவீது ராஜாவும் பொது ஜனங்களும் எல்லோரும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி ஆர்ப்பரித்து நடனம் ஆடி பாட்டு பாடி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சந்தோஷமாக தாவீதின் நகரத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அப்படி அங்கு கொண்டு வரும் பொழுது சவுலின் குமாரத்தியான தாவீது ராஜாவின் மனைவி மீகாள் மேலிருந்து பலகணி வழியாய் பார்க்கிறார். அங்கு பார்க்கும் பொழுது தாவீது ராஜா நடனம் ஆடிக்கொண்டு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் முன் வருகிறார். இதை பார்த்ததும் மீகாள் தாவீது ராஜாவை அவமதிக்கிறார், தன் இருதயத்தில் அவமதிக்கிறார். அதாவது ஒரு ராஜா என்றால் கம்பீரமாக நடை போட்டுக் கொண்டு கௌரவமாக வராமல் போய் நடனம் ஆடிக்கொண்டு தெருவில் ஆடிக்கொண்டு வருகிறாரே, ஒரு ராஜாவாக இருந்தும் இப்படி வருகிறாரே என்று அவமதிக்கிறார் மீகாள். அதாவது இந்த இடத்தில் கவனிக்க வேண்டும், தாவீது ராஜாவுக்கு அந்த அகந்தை கிடையாது. நான் ராஜா, நான் பெரியவன் என்கிற எண்ணம் அவருக்கு துளியும் கிடையாது. அதனால்தான் கர்த்தர் அவரை என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொன்னார். எல்லோரும் சாதாரணமான மனிதர்கள் தான். கர்த்தர் ஜீவன் கொடுக்கும் வரைக்கும் நாம் மனிதர்கள். ஒரு நிமிடத்தில் அவர் நம் ஜீவனை எடுத்து விட்டால் ஒரு நாளில் அழுகி போகிற சரீரம். அப்படிப்பட்ட ஒரு மனித பிறவியாய் இருந்து கொண்டு நம்மை நாமே மேன்மை பாராட்டக்கூடாது. இது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். இதை நாம் தாழ்மையை பழக வேண்டும். நாம் எவ்வளவு அற்பமானவர்கள், நம்முடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரின் சாயலாய் படைக்கப்பட்ட நாம் உயர்ந்தவர்கள் என்றாலும் மண்ணில் படைக்கப்பட்டு சபிக்கப்பட்ட இந்த பூமியில் வாழ்கிற மனித பிறவியாகிய நாம் எவ்வளவு சிறியவர்கள், நம் பலன் எவ்வளவு குறைந்தது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நித்தியத்தில் நாம் பலசாலிகளாக பெரிய காரியங்களை செய்கிறவர்களாக கர்த்தருடைய ராஜ்யத்தில் உயர்த்தப்படுவோம் என்றாலும் இப்பொழுது நாம் இந்த பூமியில் சபிக்கப்பட்ட பூமியில் வாழ்ந்து கொண்டு இந்த பலவீனமான சரீரத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இது. அதனால் இவ்வுலகத்தின் மேன்மைகள் எல்லாம் அற்பமானவைகள், அது பொய்யானவைகள். அதை நம்பி ஏமாறக்கூடாது. பலர் நம்மை பாராட்டினாலும் அது ஒன்றும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நம் முன் நன்றாக பாராட்டுகிறவர்கள் பின்னாக சென்று என்ன பேசுவார்கள் என்று சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய மனிதர்களின் பாராட்டுகளை நாம் மயங்கி விடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தாவீது ராஜா இப்படிதான், அவர் பெருமை பாராட்டவில்லை. தாவீது ராஜா எந்த மேன்மை பாராட்டலும் இல்லாமல் அவர் மிகவும் தாழ்மையாக அவருடைய இருதயம் இருந்தது, அவருடைய நடந்து கொள்ளுதலும் இருந்தது. ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும், அவர் நல்ல பராக்கிரமசாலி, திறமையானவர், நல்ல வீரன். ஆனாலும் தாழ்மை அவர் இருதயத்தில் இருந்தது. கர்த்தர் முன்பாக அவர் எல்லோரை விட மிக சிறியவராய் இருந்தார். கர்த்தருக்கு முன்பாக தன்னை முழுமையாய் தாழ்த்தினார். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை என்பது என்ன என்பதை குறித்து இந்த பகுதியில் கற்றுக்கொள்ளலாம். தாழ்மை என்பது கர்த்தர் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி இருக்கிறார். நம்மை தாழ்த்துவது என்றால் என்ன? அதாவது கர்த்தர் எப்பொழுதும் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்லவும் மாட்டார். நாம் பொய்யாய் வாழ்வதையோ பொய் சொல்வதையோ பேசுவதையோ கர்த்தர் விரும்புவதில்லை. அப்படி இருக்க நாம் ஒரு நல்ல ஊழியராகவோ மிகப்பெரிய பணக்காரராகவோ மிக உயர்ந்த படிப்பு படித்தவராகவோ நாம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் என்றால், நாம் உயர்த்தப்பட்ட நிலையில் உயர்ந்த நிலையில் இருக்கும் பொழுது நம்மை நாம் தாழ்த்தி நினைக்க வேண்டும் என்றால் அது பொய் அல்லவா? சற்று யோசித்து பார். அது பொய்யான ஒரு நடிப்பு போல தோன்றும் அல்லவா? ஆனால் அது அப்படி அல்ல. நாம் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை தாழ்த்துவது என்றால் என்ன? அதாவது கர்த்தர் சொல்லுவது எல்லா மனிதர்களின் இருதயத்திலும் இயல்பாக, கர்த்தர் ஒரு மனிதனை திருத்தாத எந்த மனிதனும், கர்த்தர் திருத்தாத எந்த மனிதனும் தன்னில் மேட்டிமை உள்ளவனாகவே எல்லாரும் இருக்கிறார்கள். இதுதான் சத்தியம். அதனால்தான் கர்த்தர் உன்னை நீ தாழ்த்து என்று சொல்கிறார். நாம் இருக்க வேண்டிய நிலையை விட, நம் தகுதியை விட நாம் அதிகமாக நம்மை நினைத்துக் கொள்கிறோம். நாம் பெரியவர்கள் என்று நினைத்துக் கொள்கிறோம். நாம் என்று சொல்வதற்கு நம்மை நாம் உருவாக்கவில்லை. நாம் நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்ள என்ன இருக்கிறது?
நம்மளுடைய ஞானம் பெரியது என்று நாம் நினைத்தால் நம் சிந்தையை, நம்முடைய மூளையை படைத்து அதில் சிந்தனையை வைத்து அறிவையும் புத்தியையும் தந்தவர் கர்த்தர். சிந்திக்கும் திறனை கொடுத்ததே அவர்தான். நாம் நம்மை உயர்த்துவதற்கு என்ன இருக்கிறது? அந்த ஞானம் அவரிடத்திலிருந்து வந்தது. நம்மை நாம் பலசாலிகள் என்று எண்ணினால் நம் சரீரத்தில் இருக்கிற எல்லா வளமும் எல்லா பலனும் கர்த்தர் தந்தது. ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் வந்தால் போதும், நம்முடைய பலன் கட்டிலில் சுருண்டு படுத்துக் கொள்ளும். நம்மால் எழுந்திருக்கவே முடியாது. அவ்வளவுதான். நம்மை பெரிய ஞானி என்று நினைத்து கொண்டால் ஒரு சின்ன ஒரு சாதாரணமான ஏதாவது ஒரு மூலையில் ஒரு சின்ன பகுதியில் பாதிக்கப்பட்டால் கூட பைத்தியமாய் திரிந்து விடுவோம். அப்படி என்றால் நம் ஞானம் எப்படிப்பட்டது? அதுவும் நம்மால் ஏற்படுத்தப்பட்டதல்ல, கர்த்தரால் வந்ததே. அப்படி என்றால் அதை குறித்தும் நம்மை மேன்மை பாராட்டிக் கொள்ள முடியாது. நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறேன், நான் மிக உயர்ந்த மனிதன் என்று சொன்னால் நன்றாக சிந்தித்து பார்ப்போம். அது எத்தனை நாட்கள் என்று நமக்கே தெரியும். அதுவும் அற்பமான காலம்தான். நமக்கு அந்த மாதிரியான ஒரு உயர்வை கொடுப்பதும் கர்த்தரே, அந்த உயர்வை எடுப்பதும் கர்த்தரே. அப்படி இருக்க எத்தனையோ உயர்ந்த பதவி வகித்தவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக மறைந்து போயிருக்கிறார்கள். அப்படி இருக்க நாம் எம்மாத்திரம்? இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டுவதற்கு எந்த சாதனையும் இல்லை, எந்த ஒரு காரியமும் இல்லை என்பதே சத்தியம். நாம் எதை சாதித்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போகும். இப்படி அதில் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அப்படிதான் நாம். மனித வாழ்க்கை என்பது மிக மிக சாதாரணமானது. நாம் கர்த்தர் நமக்கு பலன் தந்ததினால் நாம் உயர்ந்தவர்கள். கர்த்தர் நமக்கு பலன் தராவிட்டால், அவர் நம்மோடு இல்லாவிட்டால் நாம் வெறும் பூஜ்யம். அவர் நம்மோடு இருக்கும்போது 10ஆக 100ஆக 1000ஆக நாம் இருப்போம். நாம் வெறும் பூஜ்யம் தான். நம் பக்கத்தில் அவர் நிற்க வேண்டும். அப்படி அவர் இல்லாவிட்டால் நாம் வெறும் பூஜ்யம். எத்தனை முறை பூஜ்யத்தை போட்டாலும் அதன் மதிப்பு பூஜ்யமே. அப்படி ஆகிவிடுவோம். அதனால் புரிந்து கொள்வோம், நம்மை நாம் தாழ்த்துவோம். தாவீது ராஜா கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வருகிறது என்றதும் தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு கர்த்தருக்கு முன்பாக அவர் ஆராதனை செய்து பாடல் பாடி நடனம் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு அவர் புறப்பட்டு வந்தார். இப்படி நடக்கும் பொழுது, அப்படி கொண்டு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவர் அந்த பெட்டிக்காக அவர் செய்து வைத்த அந்த ஸ்தலத்தில் வைக்கப்பட்டது. இப்படியாக அந்த இடம் நடந்தது. நல்லபடியாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டது. பலிகள் ஏராளமான ஆடுகள் மாடுகள் எல்லாம் பலி கொடுக்கப்பட்டு ஜனங்கள் எல்லோரும் அப்பமும் இறைச்சியும் புசித்து திராட்சரசம் அருந்தி விருந்து கொண்டாடல் செய்து சந்தோஷமாக சமாதானமாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு எல்லோரும் புறப்பட்டு போனார்கள். அதன் பின்பு தாவீது ராஜாவும் தன் வீட்டிற்கு புறப்பட்டு சென்றார், தன் குடும்பத்தினரை ஆசீர்வதிக்க. இப்படியாக ஒரு நல்ல காரியம் சமாதானமாக நிறைவாக நடந்து முடிந்தது. முதல் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு வந்ததால் அந்த அசம்பாவிதம் மூசா இறந்தார். 2வது முறை கர்த்தருடைய வழிகளை தெரிந்து கொண்டு தாவீது ராஜா அதன்படியே நடந்தார். நல்லபடியாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இப்படியாக நாமும் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய ஊழியமாய் இருந்தாலும் நம் விருப்பப்படி செய்யாமல் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் விருப்பம் இன்னதென்று தெரிந்து அதன்படி நாம் செய்யும் போது முழு வெற்றியையும் பெற்றுக் கொள்ளலாம். அதை தெரிந்து கொள்வோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிதலையும் கர்த்தரிடத்தில் எப்படி தாழ்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பதிலையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் வாழ்வதிலையும் கவனமாக இருப்போம். 1 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் முதல் 22ஆம் அதிகாரம் வரை கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில் தாவீது ராஜா இருக்கிறார். அப்பொழுது ஒரு நாள் அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் இருதயத்தில் ஒரு நினைவு வருகிறது. நாம் கேதுரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு அரண்மனையில் அருமையான வீட்டில் நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியோ கூடாரத்தில் இருக்கிறதே என்று வருத்தப்படுகிறார். கர்த்தர் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் அவர் இதயத்தில் வந்தது. அப்பொழுது அவர் நாத்தான் தீர்க்கதரிசியை அழைத்து, நாம் ஒரு கேதுரு மரத்திலான ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும், தேவாலயத்தை கட்ட வேண்டும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அங்கு வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்.
இப்படி சொன்னதும் நாத்தான் தீர்க்கதரிசி, பொதுவாக நல்ல காரியம் தானே, உம்முடைய இருதயத்தில் உள்ளபடி செய்யும் என்று நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார். இப்படி சொல்லிவிட்டு அவர் போன பின்பு அன்று இரவு நாத்தான் தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் பேசுகிறார். அதாவது, தாவீது இப்படி நினைப்பதென்ன? நான் இதுவரைக்கும் இஸ்ரவேலரில் யாரிடத்திலாவது, எந்த கோத்திரத்தாரிடத்திலாவது எனக்கு ஒரு தேவாலயம் கட்டுங்கள் என்று கேட்டிருக்கிறேனா? ஒரு வாசஸ்தலத்திலிருந்து இன்னொரு வாசஸ்தலத்திற்கும், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கும் நான் சென்றிருக்கிறேனே ஒழிய, எனக்கென்று தேவாலயத்தை கட்டுங்கள் என்று நான் யாரிடத்திலும் கேட்டதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி இருக்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்கு நீ எப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை கட்டுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி சொல்லிவிட்டு, அது மட்டும் அல்லாமல் தாவீது ராஜா அதிக யுத்தங்களை செய்திருக்கிறார். அதிகமான ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது தாவீது ராஜாவினால். அதனால் அப்படிப்பட்ட நீ எனக்கு தேவாலயத்தை கட்டக்கூடாது, உன் கரங்களில் இரத்தக்கரை இருக்கிறது, அதனால் நீ எனக்கு தேவாலயம் கட்டக்கூடாது, உன் குமாரன் எனக்கு தேவாலயம் கட்டுவார், நீ அதை கட்டக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது, தாவீது ராஜா கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். இந்த இடத்தில் மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், கர்த்தர் தாவீதை நேசிக்கிறார். ராஜாக்களில் எல்லோரிலும் தாவீதை உயர்வாக சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று. அப்படி இருந்தும் தேவாலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உன் கரங்களால் நீ அதை செய்யாதே என்று சொல்லிவிட்டார். ஏனென்றால் ரத்தம் சிந்துதல், அதிகமாக பட்டயத்தை எடுத்து அதிக மனிதர்களை கொலை செய்திருக்கிறார் யுத்தத்தில் தாவீது ராஜா. அப்படி ரத்தம் சிந்துதலை கர்த்தர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். தீமைகளை அழிக்கிறார் கர்த்தர். தாவீது ராஜாவுக்கு கட்டளை கொடுத்து, நீ யுத்தத்தில் அவனை அழிக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய பேருக்கு அவர் சொல்லி அனுப்புகிறார் கர்த்தர். இந்த தேசத்தில் இருக்கிற இந்த யுத்தத்திற்கு சென்று அங்குள்ள அந்த தீயவர்களை அழித்துவிடு என்றெல்லாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தாவீது ராஜாவும் அப்படி யுத்தத்திற்கு சென்று கர்த்தரிட்ட கட்டளையின்படி எல்லாம் செய்திருக்கிறார். அப்படி இருந்தும் ரத்தம் சிந்திதலை கர்த்தர் வெறுக்கிறார், அதை விரும்புவதில்லை. ஆனால் அதை கர்த்தர் செய்யும்படி நாமே அந்த அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளுகிறோம். அதிகமாய் பாவம் செய்து அக்கிரமம் செய்து நாம் பாவத்தில் பெருகி போகும்போது, இவர்களை விட்டால் இருப்பவர்களையும் கெடுத்து விடுவார்களே என்ற சூழ்நிலையில் கர்த்தர் அவர்களை அழைத்து போடுகிறார். இப்படி ஒரு நிர்பந்தமான நிலைக்கு நாம் தான் கர்த்தரை கொண்டு வருகிறோம். இதெல்லாம் முட்டாள்தனமான, தரம் இல்லாத ஒரு செயலாய் இருக்கிறது. நாம் மனிதர்கள் மேன்மையாக படைக்கப்பட்டும் நம்முடைய சிந்தனை எல்லாம் மேன்மையானதாக இல்லை என்பதை தெரிகிறது. அன்பின் சிந்தனை, நல்ல சிந்தனை, உயர்வான சிந்தனை, பெருந்தன்மையான வாழ்க்கை, இதையெல்லாம் நாம் விரும்புவதில்லை. சுயநலம், பெருமை, அகந்தை, நான் என்ற கர்வம், இன்பமாக வாழ வேண்டும் என்கிற நினைவு, உலக இன்பங்கள், இப்படிதான் மனிதனின் போக்கு இருக்கிறது ஆதி காலத்திலிருந்து. அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்றால் பெருந்தன்மை உடையவர்களாக, சுயநலம் மற்றவர்களாக, நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, பிறருக்கு உதவி செய்து பிறரையும் வாழ வைக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு நடப்போம். இப்படியாக தேவாலயம் கட்ட வேண்டும் என்று நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலம் கர்த்தர் சொல்லிவிட்டார். அதன் பின்பாக தாவீது ராஜா தேசத்தை ஆளுகை செய்து யுத்தங்களை செய்கிறார். அப்பொழுதெல்லாம் அவருக்கு கிடைக்கிற பொன், வெள்ளி போன்ற, வெண்கலம் போன்ற பொருட்களை எல்லாம் தன்னுடைய குமாரன் தேவாலயம் கட்ட தேவைப்படும் என்று எல்லாவற்றையும் சேகரித்து வைக்கிறார். நாம் தேவாலயம் கட்ட கர்த்தர் அனுமதிக்கவில்லை, ஆனால் அதற்குரிய பொருள்களையாவது நாம் சேகரித்து வைப்போமே என்று அந்த நல்ல இருதயத்தோடு, கர்த்தர் மேல் வைத்த அன்போடு, அந்த நேசத்தோடு அப்படியே தாவீது ராஜா செய்கிறார். அதையெல்லாம் சவதரித்து வைக்கிறார். அதற்கு அடுத்ததாக அம்மோனியனாகிய நாகாஸ் எனும் ஒரு ராஜாவுடன் யுத்தம் செய்து அவரை அழித்து போடுகிறார். தாவீது ராஜா நாகாஸோடு யுத்தம் செய்கிறார். அதற்கு அடுத்ததாக ராட்சசர்கள், கோலியாத்தின் சகோதரர்கள் மீண்டுமாக தாவீதினிடத்தில் யுத்தத்திற்கு வருகிறார். அவனை கொன்று போடுகிறார்.
இப்படியாக 21ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சாத்தான் தாவீது ராஜாவை ஏவினான். அதாவது கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தும் தாவீது ராஜா செய்த பாவத்தை நிமித்தம் நாம் பாவத்துக்கு இடம் கொடுத்தார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும்போது நம்முடைய ஆவி கர்த்தருடைய ஆவியானவரால் நமக்கு வழி நடத்தப்படுவோம். ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தும் பாவம் செய்தால் சாத்தான் நம்மை ஆளுகை செய்ய தொடங்கி விடுவார். நாம் பொய் பேசினால் பொய்யின் ஆவி நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும். நாம் திருடினால் திருட்டின் ஆவி நம்மை ஆளுகை செய்துவிடும். நாம் பெருமைப்பட்டால் பெருமையின் ஆவி நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் என்றால் எந்த ஆவியும் அவர்களை ஆளுகை செய்யாது என்று பொருள் அல்ல. நாம் பாவத்திற்கு இடம் கொடுத்தால் உடனே அது நம்மை ஆளுகை செய்ய தொடங்கிவிடும். அதை புரிந்து கொண்டுதான் அதனால்தான் கர்த்தர் இவ்வளவு வேத வசனங்களை நமக்கு கொடுத்து பாவம் செய்யாதிரு என்று எல்லாவற்றையும் கற்பிக்கிறார். நாம் வேதம் வாசிப்பதும் ஜெபிப்பதும் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, பாவம் செய்யாதபடிக்கு காத்துக்கொள்ளதான். அதற்கு வாய்ப்பு இருப்பதினால்தான் கர்த்தர் இதையெல்லாம் நமக்கு செய்யும். ரட்சிக்கப்பட்ட மனிதன் என்றால் சாத்தான் ஓடி விடுவான் என்பது பொருள் அல்ல. அப்படிப்பட்டவர்களை சுற்றிதான் அவன் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருப்பான், எப்படியாவது விழத் தரலாம் என்று. அவனை வெல்ல நாம் பழக வேண்டும். தாவீது ராஜாவுக்கு சாத்தான் தூண்டுகிறான். இஸ்ரவேலரை கணக்கிடு, யுத்தத்திற்கு எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கு பார் என்று சொல்லுகிறான். இதை பார்க்க செய்வது பெருமையின் ஆவி. இந்த இடத்தில் வெளிப்படையாக கொடுக்கவில்லை, ஆனால் அதுதான் காரணம். கர்த்தருடைய ஜனங்களை எண்ணக்கூடாது. இஸ்ரவேலின் ஸ்தானாதிபதியாகிய யோவாப் சொல்லுகிறார். அப்பொழுதும் தாவீது ராஜா சொல்லுகிறார், யோவாபையும் சேவைக்காரரையும் அழைத்து நீங்கள் போய் இஸ்ரவேலில் இருக்கிற யுத்த புருஷரை எண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு ஸ்தானாதிபதியாகிய யோவாப் சொல்லுகிறார். ஆனால் தாவீது ராஜா யோவாபின் செய்தியை கேட்கவில்லை, கவனிக்கவில்லை, கேட்பதும் இல்லை. அப்படி கேட்காததினால் ராஜாவின் கட்டளையின்படி இவர்கள் போய் எல்லாவற்றையும் கணக்கு போட்டு கொண்டு வருகிறார்கள். அப்படியும் 2 கோத்திரத்தார் லேவியரையும் பென்யமீனையும் அவர்கள் கணக்கிடவில்லை. இந்த மற்ற 10 கோத்திரங்களை மட்டுமே கணக்கிட்டு கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலில் 11 லட்சம் பேர் யுத்த புருஷராய் இருந்தார்கள். யூதர்களில் 4,70,000 பேர் யுத்தத்திற்கு புறப்படுகிற ஜனங்களாய் இருந்தார்கள். இப்படியாக கணக்கிட்டு வந்து சொன்னார்கள். அதாவது யோவாவும் சேர்வைக்காரர்களும். அப்படி இருக்கும் பொழுது ஆனால் லேவி கோத்திரத்தாரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் கணக்கிடப்படவில்லை. இது கர்த்தருடைய பார்வைக்கு பாவமாய் இருந்தது. ஏனென்றால் இந்த யுத்தங்களை எண்ணக்கூடிய இந்த இடத்தில் வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. கர்த்தர் நமக்கு இப்பொழுது வெளிப்படுத்துகிற காரியம் இது. இது ஏன் பாவமாயிற்று? ஒரு தேசத்தின் ராஜா தன் ஜனங்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள் யுத்தத்திற்கு போகத்தக்கதாய் என்று எண்ணுவதில் என்ன தவறு என்று நமக்கு தோன்றும். ஆனால் இதில் இருக்கிற காரணம் என்னவென்றால், எந்த ராஜா எண்ணினாலும் தவறல்ல. ஆனால் இஸ்ரவேலின் ராஜா எண்ணியதே தவறு. ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு ராஜா யாராய் இருந்தாலும் கர்த்தரே அவர்களை ஆளுகை செய்கிறவர். அப்படி என்றால் கர்த்தருடைய பலத்தினால்தான் இஸ்ரவேலின் ராஜா யுத்தம் செய்ய வேண்டும், ராஜ்யபாரத்தை நடத்த வேண்டுமே தவிர தன் ஜனங்களில் படைபலம் எவ்வளவு இருக்கிறது என்று தன்னை தானே நிதானித்துக் கொள்ள, இது ஒரு சுய மதிப்பீடு போல தோன்றுகிறது. நான் எவ்வளவு பலசாலி என்று நினைப்பது போல என்று தெரிந்து கொண்டு பெருமை பாராட்டுவதற்கு அங்கு ஏதுவாகிறது. இந்த பெருமை பாராட்டுதல் வரும் என்பதற்காகவே கர்த்தர் எண்ணக்கூடாது என்று சொல்லி இருந்தார்கள். தன்னிடத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று ராஜா தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை தெரிந்து கொண்டால் பெருமை உண்டாகும். என்னிடத்தில் இத்தனை பேர் இருக்கிறார்கள் பார்த்தாயா என்று தன் சுய பலத்தை நம்பிக்கொண்டு போக தொடங்குவார்கள் யுத்தத்திற்கு. அதனால் தோல்வியே நேரிடும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிதியோனின் வாழ்க்கையை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும். அவர் நியாயாதிபதியாகிய கிதியோன் யுத்தத்திற்கு போகும்போது அதிகமான பேர்கள் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் குறைக்க சொல்லுவார். ஏனென்றால் இஸ்ரவேலருக்குள் மேன்மை பாராட்டுதல் வந்துவிடும். என் பலன் போதும், என் பலத்தோடு நீ போ, உன் பலன் எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகிறவர் கர்த்தராய் இருக்கிறார். நாமும் கூட கர்த்தருடைய ஊழியர்களாய் இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்முடைய பலனை பற்றி நாம் எப்பொழுதும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தரே நம் பலனாய் இருக்கிறார்.
இப்படி கர்த்தருக்கு விரோதமாக கர்த்தர் பிரியமில்லாத ஒரு காரியத்தை தாவீது ராஜா செய்தார். அதனால் அதன் பின்பு தாவீது ராஜா அறிந்து கொண்டார் தான் செய்து தவறு என்று. உடனே கர்த்தரிடத்தில் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டார். கர்த்தாவே, நான் தவறு செய்துவிட்டேன், என்னை மன்னியும் என்று. அப்பொழுது கர்த்தர் காத் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி, நீ போய் தாவீதினிடத்தில் கேள், உனக்கு என்ன தண்டனை வேண்டும் என்று கேள், 3 வாய்ப்புகளை தருகிறேன், அதன்படி கேள் என்று சொல்லுகிறார். 3 வருடம் பஞ்சம் உண்டாக வேண்டுமோ? 3 மாதம் எதிரிகள் உன்னை துரத்த வேண்டுமா? அல்லது 3 நாட்கள் கர்த்தருடைய தூதன் உன்னை வாதிக்க வேண்டுமா? அதாவது கொள்ளை நோய் வர வேண்டுமா? இதில் எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தாவீது ராஜா செய்த தவறுக்கு ஒரு தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். நீ எதை வேண்டுமானாலும் தெரிந்து கொள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது ராஜா, கர்த்தாவே, நான் அந்நியர் கையில் விழ வேண்டாம், உம்முடைய கைகளில் விழுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது 3 நாட்கள் கர்த்தரே என்னை அடிக்கட்டும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், சங்கார தூதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் ஜனங்களை அழிக்கிறார். கொள்ளை நோய் வருகிறது. பரலோகத்தில் சங்கார தூதர்கள் என்று உண்டு. கர்த்தர் யாரை அழிக்க சொல்லுகிறார்களோ அவர்களை அழித்து விட்டு வருவார்கள். அப்படிப்பட்ட தூதர்கள் கூட்டம் உண்டு. அந்த தூதர்கள் வருகிறார்கள். தீயவர்களை அழிப்பதற்காக கர்த்தர் வைத்திருக்கிறார். இப்படி அந்த தூதர் வந்து வானத்திற்கும் பூமிக்கும் மேலாக உயரமான ஒரு தோற்றத்தில் இருக்கிறார். அந்த தூதன் கையை பட்டயத்தை நீட்டுகிறார். அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் அதிகமான பேர் அழிகிறார்கள், இறந்து விழுகிறார்கள். இப்படி இருக்கும்போது ஓர்னான் என்பவருடைய களத்தின் அருகில் வரும் பொழுது அந்த தேவதூதன் கையை நீட்டி இருக்கும்போது கர்த்தர் பார்த்து அதிகமான ஜனங்கள் அழிவதை பார்த்து மனஸ்தாபப்பட்டு அந்த இடத்தில் அந்த தூதனை நோக்கி நிறுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தூதன் வாதையை நிறுத்துகிறார். அந்த இடத்திலேயே நிற்கிறார். இப்படி நடந்து கொண்டிருப்பதை அந்த ஓர்னான் என்பவர், அந்த களத்தின் அருகில் நிற்கிறவர் பார்க்கிறார். அவருடைய குமாரர்கள் 4 பேரும் பார்க்கிறார்கள். அந்த 4 பேரும் தேவதூதனை பார்த்து ஓடி போய் ஒளிந்து கொள்கிறார்கள். ஆனால் ஓர்னானோ அங்கு தொடர்ந்து அந்த வேலைகளை, விவசாய வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய தூதனை கண்டு பயப்படவில்லை. அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இப்படி இருக்கும்போது நாத்தான் தீர்க்கதரிசி வந்து சொல்லியதினால் தாவீது ராஜா ஓர்னானின் களத்திற்கு புறப்பட்டு போகிறார். அங்கு போய் ஓர்னான் இடத்தில் பலி, அதாவது நாத்தான் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த ஓர்னானின் களத்தில் நீ போய் பலியிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய், வாதை நிறுத்தப்படும் என்று. அதன்படியே நிறுத்தப்பட்டது. தாவீது ராஜா ஓர்னான் இடத்தில் போய் அந்த நிலத்தை கேட்கிறார். பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு அதை இலவசமாக கொடுக்கிறேன் என்கிறார் ஓர்னான். ஆனால் தாவீது ராஜாவோ 600 சேக்கல் தங்கத்திற்கு அவர் விலை கொடுத்து அந்த நிலத்தை வாங்கி அந்த இடத்தில் பலியிட்டு அந்த மாடுகள், கோதுமை எல்லாம் வாங்கி அவர்கள் அந்த இடத்திலேயே பலியிடுகிறார். அப்பொழுது வாதை நிறுத்தப்படுகிறது. இப்படியாக சம்பவங்கள் நிறைவேறி முடிகிறது. இப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்க வேண்டும், கீழ்ப்படிதலோடு நடக்க வேண்டும். பெருமை பாராட்டுகிற எல்லா காரியமும் பாவமே, கர்த்தருக்கு விரோதமான செயலே. அப்படிப்பட்ட செயலை விட்டு நாம் விலகி கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் முதல் 29ஆம் அதிகாரம் வரை. தாவீது ராஜாவின் இறுதி காலத்தில் சாலமோன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருடைய சிங்காசனத்தில் அமர வைக்கப்பட்டார். 20 வயது முதல் 50 வயது வரைக்கும் உள்ள லேவியர்கள் எண்ணப்பட்டார்கள். அவர்கள் எண்ணப்பட்டு கர்த்தருடைய தேவாலய பணிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். இது கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே ஐயாவின் கட்டளை அதன்படியே இங்கு செய்யப்பட்டது. தாவீது ராஜா சாலமோனை ராஜாவாக்கி சாலமோனுக்கு அதிகமான புத்திமதிகளை சொல்லுகிறார். அதாவது, உன்னுடைய காலத்தில் சமாதானம் இருக்கும், நீ கர்த்தருக்கென்று தேவாலயத்தை கட்ட வேண்டும். அப்படி நீ தேவாலயத்தை கட்டும் போது உனக்கு தேவையான எல்லா ஞானத்தையும் உணர்வையும் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருந்து உனக்கு கொடுப்பார். நீ இளைப்பாறுதலோடு இருக்கும்போது கர்த்தருடைய காரியத்தை நீ நல்லபடியாக செய்ய வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடந்து நீ பயப்படாமலும் கலங்காமலும் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று தாவீது ராஜா சாலமோனுக்கு சொன்னார். அப்பொழுது தேவாலயத்தில் ஓய்வு நாளையும் மாத பிறப்புகளையும் பண்டிகை நாட்களிலும் கர்த்தருக்கு விசேஷமான பலிகளை செலுத்தி
கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு ஆராதனைகள் செய்யப்பட வேண்டும். லேவியர்கள் கர்த்தருக்கு என்று ஆசாரிய பணியை செய்ய வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு வகுப்புகளாக பிரிக்கப்பட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்வது, அதாவது பாடி துதித்து வகுப்புகளை தாவீது ராஜா ஏற்படுத்தும்படி சாலமோனுக்கு சொன்னார். சாலமோன் ராஜா அப்படியே செய்தார். தாவீது ராஜா செய்திருந்தார். அதை போலவே தன் குமாரனையும் செய்ய வேண்டும் என்றும் சொல்லி இருந்தார். 24ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஆரோன் ஐயாவின் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 25ஆம் அதிகாரத்தில் இசை கருவிகள் வாசித்து அதன் மூலமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற லேவியர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அப்படியெல்லாம் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியிருந்த கூடாரத்தில் செய்யப்பட்டது. தாவீது ராஜா ஏற்பாடு செய்திருந்தார். இப்படி கர்த்தரை தொழுது கொள்வதற்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கும் கர்த்தருடைய காரியங்களுக்கும் முழு மனதோடு முதல் இடத்தை தாவீது ராஜா கொடுத்திருந்தார். அடுத்தது 26ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் 26ஆம் அதிகாரத்தில் வாசல் காக்குகிறவர்களை வகுப்பு வாரியாக பிரித்து அவர்களுக்கு அந்த பணி கொடுக்கப்பட்டது. அதாவது கோத்திரத்திலிருந்து வகுப்புகள் பிரிகின்றன. அப்படி ஒரு வகுப்பை எடுத்து நீங்கள் இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று பிரித்து கொடுக்கப்பட்டது. பரம்பரை பரம்பரையாக அந்த தலைமுறையினர் அந்த வேலையை செய்து வருவார்கள். இப்படியாக ராஜாக்களால் நிர்ணயிக்கப்பட்டது. அடுத்ததாக கோராகியரின் சந்ததியில் வம்ச வரலாறு இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 27ஆம் அதிகாரத்தில் வம்சங்களின் தலைவர்களின் பெயர்களும் அவர்களுடைய வம்சங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு கோத்திரம் என்றால், இப்போது யூதா கோத்திரம் என்றால் அதில் தாவீது மட்டுமல்ல, தாவீதையா மட்டுமல்ல, பலரும் இருக்கிறார்கள். அது போல இந்த இடத்தில் ஒவ்வொரு கோத்திரத்தாரும் அவர்களுடைய பிள்ளைகள் என்று பல தலைமுறைகள் ஆனதினால் ஒவ்வொரு தலைவர்கள், ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒவ்வொரு தலைவர்கள் ஏற்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் வழியாக ஒவ்வொரு பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டது. 28ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் தாவீது ராஜா சாலமோனுக்கு சொன்ன புத்திமதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை ஆழமாக முழு மனதோடு பல முறை நாம் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனுக்கும் எல்லா காலங்களிலும் தெரிந்து கொள்ள வேண்டிய, கேட்க வேண்டிய வார்த்தைகளாய் இருக்கிறது. தேனிலிருந்து மதுரத்தை பிரித்து எடுத்து கொடுப்பது போல, அந்த இனிப்பு சுவையை தனியாக எடுத்து கொடுப்பது போல இந்த வார்த்தைகள் இருக்கிறது. கர்த்தரை குறித்து கர்த்தரின் இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்ட தாவீது ராஜா சொல்லி இருக்கிற வார்த்தைகள் இங்க இருக்கிறது. கர்த்தர் பெரியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அன்பு மிகவும் பெரியது, அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு நட, அவருடைய நியாய பிரமாணங்களை கடைபிடித்து நட என்று சாலமோன் ராஜாவுக்கு தாவீது ராஜா புத்திமதி சொல்லுகிறார். தன்னுடைய இறுதி காலத்தில் சாலமோனுக்கு சொல்லுகிறார். அப்படி நீ செய்து பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து கர்த்தருடைய தேவாலய பணியை செய். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு இருந்து காரியங்களை நடப்பிப்பார். அவர் உனக்கு தேவையான ஞானத்தையும் உணர்வையும் தருவார். தேவாலய பணி என்பது மனிதர்களுடைய வேலை அல்ல, இது கர்த்தருடைய செயல். கர்த்தருடைய ஆவியானவரே உன் கூட இருந்து உன்னை வழி நடத்துவார் என்று அவருக்கு தைரியப்படுத்தி, சாலமோனை தைரியப்படுத்தி பல காரியங்களையும் புத்திமதிகளையும் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீது ராஜா சொல்லுகிறார், கர்த்தர் நினைவுகளின், மனிதனுடைய நினைவுகளின் தோற்றத்தை எல்லாம் அறிந்து வைத்திருக்கிறார். இது இந்த வார்த்தை ஆழமாய் தியானிக்க வேண்டிய வார்த்தை. நினைவுகளின் தோற்றம், அதாவது ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நாம் நினைக்கிறோம். முதலில் நினைவுகளில் அது வருகிறது, பின்புதான் செயலாக வெளிப்படுகிறது. சாதாரணமாக எல்லா விஷயமும் அப்படிதான். அப்படி இருக்க நம் நினைவுகள் தான் முதலில் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்க இங்கே தாவீது ராஜா சொல்லுகிறார், மூளையின் செயல்பாட்டை இந்த இடத்தில் விளக்குகிறது. மிகப்பெரிய சயின்ஸ் இதில் இருக்கிறது, விஞ்ஞானம். அதாவது நினைவுகளின் தோற்றத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு நினைவு வருவதற்கு முன்பே, செயல் வருவதற்கு முன்பே நினைவு வரும். நினைவு வருவதற்கு முன்பே அதன் தோற்றம் வருமாம். அந்த தோற்றத்தை எல்லாம் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறாராம். அப்படி இருக்க நாம் கர்த்தருக்கு எவ்வளவு பயந்து நடக்க வேண்டும். பாவத்துக்கு நாம் எந்த அளவுக்கு விலகி நடக்க வேண்டும்.
பாவத்தை செய்யாமல் இருப்பதல்ல, அதை நினைக்காமல் இருப்பதே மிகவும் முக்கியம். கர்த்தர் நம் நினைவுகளுக்கு நியாயந்திருக்கிறவர். நம் செயல்களை மட்டும் பார்த்தால் நாம் ஏமாற்றி விடலாம். சுலபமாக ஏமாற்றோம். ஐயோ, நான் இதை நினைத்து செய்யவில்லை ஆண்டவரே, நான் இதை நினைத்து செய்தேன், அது தவறாக போய்விட்டது என்று சமாளிக்கலாம், மனிதர்களுக்கு மனிதர் சமாளிப்பது போல. ஆனால் கர்த்தர் நம் நினைவுகளை அல்ல, நினைவுகளின் தோற்றத்தையே அறிந்து வைத்திருக்கிறார். நம் இருதயத்தின் ஆழத்தை, சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லுவோமே, அதனுள் நுழைந்து அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறவர். அவர் ஒரு பார்வையில் நம்மை பார்த்து விடுவார், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்வார். நாம் என்ன நினைக்கிறோம், என்ன செய்வோம், என்ன செய்ய போகிறோம் என்று அவருக்கு தெரியும். சகலமும் அறிந்தவர், சர்வ காலங்களையும் பார்த்து தெரிந்து கொள்கிறவர். அவரிடத்தில் நாம் சற்று வாலாட்டாமல் இருப்பதே நமக்கு நல்லது. நம்மை எப்பொழுதும் தாழ்த்தி கொண்டு, அப்பா பிதாவே, என்னிடத்தில் இருக்கிற குற்றங்களை மன்னியும், என்னை காப்பாற்றும், என்னை வழிநடத்தும் என்று தாழ்மையாக ஜெபிப்பதே நல்லது. நம்முடைய சுயநீதியை எல்லாம் அங்கு கொண்டு போய் கர்த்தரிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது எப்பொழுதும் ஜெபத்தில். அதே போல சுயநலமாய் ஜெபித்துக் கொண்டும் இருக்கக்கூடாது. பரிசுத்தமாய் இருந்து கர்த்தருக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்து, கர்த்தர் என்னுடைய சந்ததியை தெரிந்து கொண்டார், அவரே சொன்னார், நீ கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தாயானால் கர்த்தர் உன்னை பெரிதாய் பயன்படுத்துவார், அவர் உன்னை பாதுகாப்பார், நம்முடைய சந்ததி எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என்ற இந்த ஆலோசனைகளை எல்லாம் தாவீது ராஜா சொல்லுகிறார் சாலோமோனுக்கு. இப்படியாக இந்த காரியங்கள் நடந்து முடிகிறது. அவைகளை எல்லாம் தாவீது ராஜா கேட்டுக்கொண்டார், அதன்படியே நடந்தார். இன்னும் ஜனங்களை நோக்கி சொல்லுகிறார். அவர் தங்கத்தையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் தாவீது ராஜா சேர்த்து வைத்திருக்கிறார். அது தேவாலயம் கட்டுவதற்காக. கர்த்தர் தேவாலயம் கட்ட தாவீது ராஜாவுக்கு அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் சாலமோன் கட்டுவதற்கு நம்முடைய பொருள்களையாவது நாம் சேகரித்து வைப்போம் என்று அதிகமான பொருள்களை தாவீது ராஜா சேகரித்து வைத்தார். அது மட்டும் அல்லாமல் அந்த கடைசி அவருடைய மரண நாள் நெருங்குகிற சமயத்தில் தன்னுடைய காலம் முடிய போகிறது என்பதை அறிந்து அங்கிருந்த இஸ்ரவேலரின் தலைவர்கள், ஆயிரத்திற்கு தலைவர்கள், 100 பேருக்கு தலைவர்கள், பிரபுக்கள், ஒவ்வொரு கோத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்கள், வகுப்பு வாரி தலைவர்கள், இவர்களை எல்லாம் இஸ்ரவேலின் பெரியோர்கள் எல்லாரையும், மூப்பர்கள் எல்லோரையும் வரவழைத்து அவர்களிடத்தில் இந்த காரியங்களை எல்லாம், இந்த சாலமோனுக்கு சொன்ன புத்திமதிகளை எல்லாம் இந்த ஜனங்களை வைத்துக் கொண்டே தாவீது ராஜா சொல்லுகிறார். எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு ஜனங்களையும் ஆசீர்வதித்து, நீங்களும் உற்சாகமாய் கர்த்தருடைய தேவாலய பணிக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லியதும் அங்கிருந்த இஸ்ரவேலர்கள், மூப்பர்கள், வந்திருந்தவர்கள் எல்லோரும் அதிகமாய் உற்சாகமாய் மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுக்கிறார்கள். தங்கம், வெள்ளி என்று தங்களிடத்தில் இருந்த பல காரியங்கள், மாணிக்க கற்கள், வைரக்கற்கள் போன்ற எல்லா பொருள்களையும் கொடுக்கிறார்கள். அதை எல்லாம் கர்த்தருடைய காணிக்கை தேவாலய பணிக்காக சேகரித்து வைக்கப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் தாவீது ராஜா தனக்கென்று இருக்கிற தன்னுடைய சொந்த தங்கத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் அதையும் கர்த்தருக்கென்று காணிக்கையாக தாவீது ராஜாவை கொடுக்கிறார். இப்படியாக காணிக்கைகள் நிறைவாய் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய தேவாலய பணிக்கு உற்சாகமாய் மனப்பூர்வமாய் எல்லோரும் கொடுக்கிறார்கள். இப்படி எல்லாம் கொடுத்து முடிந்த பின்பு எல்லோரும் சந்தோஷமாக சமாதானமாக மறுநாளில் அங்கு ஆயிரக்கணக்கான ஆடுகள், மாடுகள் எல்லாம் வெட்டப்பட்டு அங்கு பலி செலுத்தப்படுகிறது கர்த்தருடைய சந்நிதியில். அப்படி பலி செலுத்தப்பட்டு அவர்கள் சந்தோஷமாக புசித்து திருப்தி அடைந்து எல்லோரும் செல்லுகிறார்கள் ஜனங்கள் எல்லாம். இப்படியாக தாவீது ராஜா சாலமோனை ஆசீர்வதித்து அவருக்கு தேவையான எல்லாவித புத்திமதிகளையும் சொல்லி கர்த்தருடைய வழிகளில் நடக்க அறிவுறுத்தி எல்லா காரியங்களையும் செய்தார். இந்த காரியங்களை எல்லாம் படித்து தெரிந்து கொண்டு நாமும் இவர்களை போல, தாவீது ராஜாவின் சொன்ன உபதேசங்கள் சாலமோன் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இன்று நம்முடைய கைகளில் வேத புத்தகத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கும் போது கர்த்தர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அப்படி இருக்க கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் மாறாதவர். அன்று தாவீது ராஜா சொன்ன உபதேசங்கள் எல்லாம் சாலமோனுக்கு சொல்லப்பட்டது நமக்கும் தான். நாமும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின்படி கர்த்தருடைய வசனத்தை வாசித்து வேதாகமத்தை எடுத்து தினந்தோறும் வாசித்து நம்முடைய ஒவ்வொரு நாளும்
கர்த்தருடைய வேதத்தோடு கட்டப்பட்டு, இணைக்கப்பட்டு, பிணைக்கப்பட்டு இருக்க வேண்டும். ஒரு நாள் என்றால் அந்த நாள் கர்த்தருடைய வேதாகமத்தோடு இணைக்கப்பட்ட நாளாக நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நாம் நம் நாளை ஏற்படுத்திக் கொண்டால், நம்முடைய ஆயுள் நாள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வேதத்தோடு இணைக்கப்பட்டு, பொருத்தப்பட்டதாக இருக்க வேண்டும். சேர்க்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தினந்தோறும் வேதாகமம் முழுவதும் ஆதியாகமம் முதலில் இருந்து தினந்தோறும் வாசிக்க நாம் பழக வேண்டும். அப்படி நாம் தொடர்ந்து படித்துக் கொண்டே வர வேண்டும். ஒரு முறை படித்ததும் அடுத்த முறை தொடங்கி படிக்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக பூமி சூரியனை சுற்றுவது போல வேதாகமத்தை நாமும் சுழன்று சுழன்று படித்து ஒரு வருடத்தில் ஒரு முறை நாம் வேதாகமத்தை படித்து முடிக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு முறை நாம் படிக்கும் பொழுதும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு ஆவிக்குரிய நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நம்மால் பெற முடியும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். மிகப்பெரிய தீமைகளுக்கும் போராட்டங்களுக்கும் பொல்லாப்புகளுக்கும் நம்மால் விலகி சமாதானமா இருக்க முடியும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்பில் இருந்தது போல நம்மை சுற்றிலும் நெருப்பு இருக்கும், ஆனால் நம்மை ஒன்றும் செய்யாது. அதற்கு ஒரே காரணம் வேத தியானம் தான். வேத தியானமும் கர்த்தரோடு நாம் செய்யும் ஜெபமும் இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுது, வேத புத்தகத்தோடு நம் வாழ்க்கை இணைத்து கட்டப்பட்டு பிணைக்கப்பட்டு ஒன்றாக சேர்க்கப்பட்டு இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமாக நித்திய ஜீவனை அடையும். நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் நிச்சயம் இருப்போம். பரலோகத்திற்கு செல்வோமா என்ற கேள்விக்கு நம்ம மனதில் எழாது. வேதத்தோடு இணைக்கப்பட்டு விட்டால் நமக்கே தோன்றாது. நிச்சயம் நாம் செல்வோம் என்று நம் மனதிற்கே தெரியும். நிச்சயம் நாம் கர்த்தரிடத்தில் சென்று விடுவோம் என்ற நம்பிக்கை நமக்கு வரும். அது வேதத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளோடு நாம் இணைக்கப்பட்டு இருக்கும் பொழுதுதான். வேதம் முழுவதும் அதான் சொல்லி இருக்கிறது. என் கற்பனைகளின்படியும் என் கட்டளைகளின்படியும் கை கொண்டு நடக்கிறவர்களுக்கு நான் உடன்படிக்கை செய்கிறேன், என்னுடைய ராஜ்யத்துகளிடம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதுதான் உடன்படிக்கை, இதுதான் சத்தியம். கர்த்தர் சொல்லி இருக்கிறது. கட்டளைகளை கைவிட்டால் கர்த்தருடைய ராஜ்யத்தையும் நாம் கைவிட வேண்டியிருக்கும். தயவு செய்து புரிந்து கொண்டு நடப்போம். மன தெளிவு அடைவோம், புது பலன் அடைவோம், புது வாழ்வை தொடங்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.